ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கான டூயினோ பார்த்தீங்க அப்படின்னா அதிகார பகிர்வு பற்றி பார்க்குறோம். ஸோ தற்போது அதிகார பகிர்வு என்பது மத்திய அரசு பட்டியலில் 100 துறைகள், மாநில அரசு பட்டியலில் 61 துறைகள், பொது பட்டியலில் 52 துறைகள் என்றும் மாற்றப்பட்டுள்ளது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பில் அட்டவணை 7 பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு, மாநில அரசு, பொது பட்டியல்னு சொல்லிட்டு 3 பட்டியல் இருக்கும். நம்மளுடைய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா மத்திய பட்டியலில் 97 துறைகளும், மாநில பட்டியலில் 66 துறைகளும், பொது பட்டியலில் 47 துறைகள். ஸோ இந்த இதில் தான் இருந்தது. இதில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42வது அரசமைப்பு சட்ட திருத்தம். ஸோ அதாவது 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய மாநில பட்டியலில் இருந்து 5 துறைகள், ஸோ -5 பண்ணுறாங்க, 5 துறைகள் எடுத்துகிட்டு போயிட்டு பொது பட்டியலில் ஆட் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் மாநில பட்டியலோட எண்ணிக்கை வந்து 61ஆகவும் பொது பட்டியலோட எண்ணிக்கை வந்து 52ஆகவும் மாறிடுச்சு. ஸோ இப்போ தான் ஆனால் அதேமாரி மத்திய அரசுலையுமே புதுசாக ஒரு 3 துறைகள் ஆட் பண்ணி 100 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனால் பொது பட்டியலுக்கு வந்து 5 துறைகள் எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா மாநில பட்டியலேருந்து எடுத்தாங்க. அது எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1976. ஸோ இந்த 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை தான் பார்த்தீங்கன்னா சிறிய அரசியலமைப்பு அல்லது குறு அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க. காரணம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் ஏகப்பட்ட சட்ட திருத்தங்கள் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மாநில பட்டியலிருந்து 5 துறைகளை வந்து பொது பட்டியலுக்கு மாற்றினது. அது இல்லாத முகவுரை வந்து முதல்ல திருத்திருப்பாங்க. ஸோ முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் திருத்தப்பட்டிருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் தான் திருத்திருப்பாங்க. ஸோ 3 வார்த்தை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்துருப்போம் ஆல்ரெடி. அதாவது சமதர்ம, சமயச்சார்பற்ற, ஒருமைப்பாடு அப்படின்ற 3 வார்த்தை மட்டும் ஆட் பண்ணியிருப்பாங்க முகவுரையில். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மாநில பட்டியலிருந்து 3 அதாவது 5 துறைகளை வந்து பொது பட்டியலுக்கு மாற்றினாங்கன்னு சொல்லி சொன்னோம் இல்லைங்களா, அது எதுன்னு பாருங்கள். ஸோ இதில் போட்டிருப்பாங்க 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியல் சட்ட திருத்தம் மாநில பட்டியலிலிருந்து 5 துறைகளை பொது பட்டியலுக்கு மாற்றியது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, எந்த பட்டியலிருந்து எத்தனை துறைகள் எந்த பட்டியலுக்கு மாற்றப்பட்டதுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ பார்ப்போம் அவை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கல்வி. ஸோ அதாவது கல்வி ஆல்ரெடி தெரியும். ஸோ இப்போ நீட் எக்ஸாம் வந்து கொண்டு வராங்க, தேசிய கல்விக் கொள்கையெல்லாம் மத்தியிலேருந்து கொண்டு வராங்க. நம்மளால் அதை அக்செப்ட் பண்ணாமல் இருக்க முடியல. ஸோ அதில் எந்த சேஞ்சஸ் நம்மளால் கொண்டு வர முடியாத காரணம் அது வந்து மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலுக்கு போயிடுச்சு. ஸோ பொது பட்டியலை பொறுத்த இப்போ மத்திய பட்டியல் அப்படின்னா அதில் முழு அதிகாரம் மத்திய அரசுக்கு, மாநில பட்டியல்னா முழு அதிகாரம் மாநில அரசுக்கு. ஆனால் பொது பட்டியலை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசும் சட்டம் இயற்றலாம், மாநில அரசும் சட்டம் இயற்றலாம். ஆனால் ஒரு கிளாஷ் வருது அப்படின்னும் போது, அதாவது ஒரு முரண்பாடு வருது அப்படின்னும் போது அதில் மத்திய அரசு எடுக்கிற முடிவு தான் இறுதியானது. ஸோ இதில் அப்படி தான் கல்வியில் இப்போ நீட் எக்ஸாமில் மத்திய அரசு கொண்டு வராங்க, நம்ம மாநில அரசு அதை எதிர்க்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு ஒரு முரண்பாடு வந்தோடனே மத்திய அரசு சொல்கிறது தான் இறுதியான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுதான். ஸோ கல்வி. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா காடுகள். தேர்டு பார்த்திங்கன்னா எடைகள் மற்றும் அளவுகள். ஃபோர்த்து பார்த்திங்கன்னா பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு. ஃபிஃப்த் ஒன் பார்த்திங்கன்னா உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம் ஆகியனவாகும். ஸோ இந்த 5ம் பார்த்திங்கன்னா மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டது. எந்த ஆண்டுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976ஆம் ஆண்டு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு பட்டியல், மாநில அரசு பட்டியல், பொது பட்டியலில் எத்தனை துறைகள் இருக்குன்றது ஒன்று. நம்மளுடைய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தப்போ எத்தனை துறைகள், இப்போ கரண்ட்டில் எத்தனை துறைகள்ன்றது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதேமாதிரி மாநில அரசு பட்டியலேருந்து 5 துறைகள் பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தோம். அது எந்தெந்த துறைகள்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவை எல்லாமே நடந்தது எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம், எந்த ஆண்டு. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் அவ்வளோதான் இதில் கேட்பாங்க. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஸோ இது பார்த்தீங்கன்னா 7வது அட்டவணையில் இருக்குது. ஓகே, தேங்க்யூ.